இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் வெற்றிக்கு பிறகு அடுத்த 2 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார். இது தொடர்பாக பிசிசிஐ வட்டாரத்தில் இருந்து சில தகவல்கள் வெளிவந்துள்ளன. சாம்பியன்ஸ் டிராபி வெற்றியை கௌதம் கம்பீர் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கவில்லை. அவர் அடுத்த 2 ஆண்டுகளில் நடக்கவுள்ள 3 ஐசிசி தொடர்களுக்கு குறிவைத்து இருக்கிறார். இதில் இந்திய அணியில் மிகப்பெரிய மாற்றம் நடைபெறவுள்ளது. மேலும் ஓய்வு பெற மறுக்கும் ரோஹித் சர்மாவுக்கு தனிப்பட்ட முறையில் அழுத்தமும் ஏற்பட்டு இருக்கிறது. அது பற்றி பார்க்கலாம். அடுத்த 2 ஆண்டுகளில் நடைபெறவுள்ள 2026 T20 உலகக்கோப்பை, 2027 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் 2027 ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை ஆகிய இந்த 3 தொடர்களுக்காகவும் இப்பொழுது இருந்தே இந்திய அணிகளை தயார் செய்யும் முடிவில் இறங்கியிருக்கிறார் கம்பீர். மேலும் இனி அணி தேர்வில் 3 வித அணிகளிலும் சேர்ந்து ஆடும் வீரர்கள் இருக்க வேண்டும் என்பது போன்ற எந்த கட்டாயமும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அணியிலும் ஆல்ரவுண்டர்கள், அந்த வடிவத்துக்கான ஸ்பெஷலிஸ்ட் வீரர்கள் அதிகளவில் இருக்க வேண்டும் என அவர் பிசிசிஐயிடம் வாதம் செய்து அதற்கு ஒப்புதலும் வாங்கியிருக்கிறார் என கூறப்படுகிறது. ஏனெனில் தற்போது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான T20 அணி தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வருகிறது. அந்த அணியில் உள்ள பல வீரர்கள் இந்திய ஒருநாள் அணியிலோ டெஸ்ட் அணியிலோ இடம்பெறவில்லை. அதை சுட்டிக்காட்டிய கௌதம் கம்பீர், இனி ஒவ்வொரு வடிவத்திலும் பெரும்பாலும் அந்த வடிவத்தில் சிறந்து விளங்கும் வீரர்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்பதை உறுதியாக கூறியிருக்கிறார். 2026 T20 உலகக்கோப்பைக்கான அணியை கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டார். அந்த அணிதான் தற்போது T20 தொடர்களில் விளையாடி வருகிறது. எனவே அடுத்த 2027 ஒருநாள் போட்டி உலகக்கோப்பைக்கான அணியின் பெரும்பாலான வீரர்களை இப்போதே தேர்வு செய்ய வேண்டும் என முடிவில் இருக்கிறார் கம்பீர். முக்கியமாக இந்திய ஒருநாள் அணியின் கேப்டன் யார் என்பதை இப்போதே முடிவு செய்துவிட வேண்டும். ஏனெனில் அடுத்த 2 ஆண்டுகளில் உலகக்கோப்பைக்கு முன் இந்திய அணி 24 ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது. அந்த போட்டிகள் அனைத்திலும் ஒரே கேப்டன் இருக்க வேண்டும் என கம்பீர் உறுதியாக இருக்கிறார். தற்போது ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற போவதில்லை என அறிவித்திருக்கும் நிலையில் அவரது திட்டம் என்ன, அவரால் 2027 ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை வரை விளையாட முடியுமா, கேப்டனாக தொடர விரும்புகிறாரா போன்ற விஷயங்களை கௌதம் கம்பீர் இப்போதே அறிய விரும்புகிறார். இது குறித்து பிசிசிஐ அதிகாரிகளுடன் சந்திப்பு நடத்தி ரோஹித் சர்மாவுடன் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ரோஹித் இப்போதே தனது 2 ஆண்டு திட்டத்தை கூற வேண்டும் என கெடு விதிக்கப்பட உள்ளது. அடுத்து 2027 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான அணியையும் தேர்வு செய்ய இப்போதே கௌதம் கம்பீர் தயாராகிவிட்டார்.